சமீபத்திய புயல் எச்சரிக்கை கணிப்புகள் குறித்தும் வானிலை கணிப்புகள் மீதான அவர்களின் நம்பிக்கை பற்றியும் கடலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நியூஸ் பார்க்கும் போது நீங்க சொல்லும் போது எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிட்டோம். வெளியில வர்றது வர்றது எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துச்சு. எப்பயுமே இப்போ கடந்த ஒரு 2-3 புயல்கள்லாம் வானிலை அறிக்கை சரியான தகவல் கொடுக்கல. அதுலேயும் இந்த டிட்வா புயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இந்த ஏற்றங்கள் ஒரு அவங்களோட தகவல் பிழைகள் நிறைய பேர். பொதுவாக வானிலை மையத்துறை எச்சரிக்கைலாம் எப்படி இருக்கு? இருக்குன்றாங்க, அப்புறம் இல்லைன்றாங்க. அது கரெக்டாக கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம். இன்னும் தெளிவாக சொல்லணுன்றீங்க. சரியான ஒரு தெளிவான ஒரு விவரங்கள் மக்களுக்கு கிடைக்கவே இல்லை. வானிலை ஆர்வலர்கள் என்ற தனியார்கள் சிலர் வழிநடத்தினாங்களே வழியே அது கூட சரியா தப்பா என்பதில் பெரும் குழப்பம் நிலவியது. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட காலையில் பள்ளி விடுமுறை என்பதை காலை 7:30 மணிக்கு தான் அறிவிக்கிறாரு. 7:30 மணிக்கெல்லாம் பாலர் பள்ளிக்கு பசங்களை கிளப்பி அனுப்ப வேண்டிய நேரத்தில் அறிவிக்கும் போது பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை. முன்னாடியெல்லாம் இருக்கும்போது எல்லாம் கரெக்டாக தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த சமீப காலமாக ஆனால் இப்போ உள்ளதில் ஓரளவு பரவாயில்ல. டிட்வா புயல் சொன்னதுக்கு ஓரளவு சொன்னாங்க. மழை தான் அதிகமாக எதிர்பார்த்து நம்ம இந்த கடலூர் மாவட்டத்தில் மழை கம்மியாக இருந்தது, மற்ற இடத்துலாம் அதிகமாக தான் இருந்திருக்கு. இப்போ இந்த முறை பரவாயில்ல. போன முறையில் 2-3 புயல்லாம் சொன்னது கொஞ்சம் அதிருப்தி இருந்தது. இந்த முறை பரவாயில்ல, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புகள் எப்படி இருந்தது என்பது குறித்து கடலூர் பகுதி மக்கள் சொல்லிய கருத்துக்களை தற்போது நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.